தேர்தலை சந்திக்க போகிறோம். யார் யாருடன் இருப்பார்கள் என்று ஆருடம் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். யார் யாருடன் இருந்தாலும் வெற்றி நமதே, 200 நமக்கே என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாம் இன்றைக்கும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ராஜதந்திரத்தில் குறைந்தவர் அல்ல நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். தன்னுடைய ராஜதந்திர கருவிகளை கூர்மையாக வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டின் அரசியல் சதுரங்கத்தில் அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முக்கியமாக எதிரிகள் மறந்துவிடக் கூடாது. அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொத்தடிமையாகிவிட்டது. எனக்கு என்ன வருத்தம் என்று சொன்னால், பாஜகவினுடைய குணம் வேறு. ஒருவனை அழிக்க வேண்டும் என்றால் அனைத்து அழிக்கும், அடுத்து கெடுக்கும், குஞ்சி நஞ்சூட்டும், கையை குலுக்கிக் கொண்டே மோதிரத்தை களவாடும், கையை குலுக்கிக் கொண்டே கைரேகையை ஆயுள் ரேகையை அழிக்கும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குணம். அவரோடு போய் சேர்ந்திருக்கிறது அதிமுக. எனக்கு என்ன வருத்தம் என்றால், வேடனுக்கு மான்குட்டியே பரிசாக கிடைத்து விட்டதே என்பதுதான் எனக்கு இருக்கிற வருத்தம். திராவிட இயக்கத்தை அழிக்க வேலோடு வா முருகா என்று முருகனை அழைக்கிறார்கள். முருகன் வரட்டும். முருகன் சொல்லுவதைத்தான் மக்கள் கேட்க வேண்டுமே தவிர, மக்கள் சொல்லுவதை கேட்கிற முருகன் கடவுளா இருக்க முடியாது. அதுவும் முருகனுக்கு தெரியும் அயோக்கியம் யாரு, பிட்பாக்கெட்டாரு, போக்கிரிப்பை யாரு, இவன் என்ன பேசுறான், எதுக்கு பேசுறான், நம்ம பேரை ஏன் சொல்றான், நம்மளை கொண்டு வந்து அரசியல் சந்தைகளை விற்பனை பொருள் ஆக்கிட்டானே, இவனுக்கு இந்த புத்தியை கொடுத்தது யாருன்னு முருகனுக்கு தெரியும். அவர் நீ சொன்ன வேலை எடுத்துக்கு ஓடியாந்து எங்கள் மேல எரிஞ்சிருவாராக்கும். தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் விழாவினை கொண்டாடுகிற வகையில் இந்த புகழரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை இந்த ஆண்டு செம்மொழி ஆண்டாக நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய கழகத் தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வழியில் இந்த தினம் ஒரு செம்மொழி நாளாகவும் தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ்பாடுகிற நாளாகவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் உயிருடன் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம். அந்த நம்முடைய கொண்டாட்டத்தில் சில நேரங்களில் அவரும் பங்கெடுத்து கொண்டார். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை. இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லாத காலத்திலும் அவர் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். வரலாறு ஏற்றுக்கொள்ளுகிற தலைவன் யார் என்று சொன்னால், வாழுகிற பொழுது போற்றப்படுகிற தலைவன் அல்ல. எவனொருவன் மரணத்திற்கு பிறகும் மக்களால் போற்றப்படுகிறானோ, புகழப்படுகிறானோ, ஏற்றுக்கொள்ளப்படுகிறானோ அவன்தான் வரலாற்று தலைவன். அந்த வரலாற்று தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். அவரை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது, ஒரு பொம்மை குடைக்குள் இருக்கிற ஒரு குழந்தையைப் போலவும், ஒரு நகைக்குடைக்குள் நிற்கிற ஒரு பேரிளம் பெண்ணைப் போலவும், அவரை பற்றி எதை பேசுவது எதை பேசாமல் விடுப்பது என்ற மனநிலையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று கொண்டாட வேண்டும். என்ன காரணம்? செம்மொழிக்கு அங்கீகாரத்தை வாங்கி தந்த தலைவர், வரலாற்று தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். தொல்காப்பியம் எழுதினான். தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம், இலக்கண அங்கீகாரம் கிடைத்தது. 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார். தமிழ் மொழிக்கு காப்பிய அங்கீகாரம் கிடைத்தது. 12ஆம் நூற்றாண்டில் கம்பன் ராமாயணம் எழுதினான். தமிழ் மொழிக்கு இதிகாச அங்கீகாரம் கிடைத்தது. நம் தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார். அந்த வரிசையில் தமிழுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்த வரலாற்றில் அவர் ஒரு வரிசையில் நிற்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறேன். பொதுவாக வரலாறு என்பது எல்லாரும் தேடி விளைகிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. வரலாற்றை தேடி எல்லாரும் அலைகிறார்கள். வரலாற்றில் இடம் பிடிப்பதற்கு மன்னர்களும் தலைவர்களும் போட்டி போடுகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் தன் வாழ்க்கையையே வரலாறாக்கி கொண்ட தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞருடைய வரலாறு என்று எதை சொல்லுகிறீர்கள்? எது அவருடைய வரலாறு?
என்று கேட்பார்களேயானால் தமிழ் மொழியினுடைய மறுமலர்ச்சியின் வரலாறு தான் கலைஞரின் வரலாறு. சமுதாய சீர்திருத்த பணிகளின் வரலாறு தான் கலைஞரின் வரலாறு. இந்திய அரசியலில் திடீர் திருப்பங்களை உருவாக்கிய வரலாறு தான் தலைவர் கலைஞர் அவர்களின் வரலாறு. கலைஞர் அவர்களுக்கு நெருக்கமாக பழகிய அவருடைய நண்பர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், கண்ணுக்கு தெரிகிற கலைஞரை விட அதன் பின்னுக்கு தெரிகிற கலைஞர் பெரியவராக இருப்பார் என்றார். நம் கண்ணுக்கு தெரிகிற கலைஞரை விட அதன் பின்னுக்கு தெரிகிற கலைஞர் பெரியவராக இருப்பார். நாம் உரையாடிய தலைவரை விட அவர் பெரியவர். நாம் உறவாடிய தலைவரை விட அவர் பெரியவர். அவருடைய முழுமையான விசுவரூபத்தை யாரும் கண்டிருக்க முடியாது. கண்ணதாசன் தான் ஒரு முறை சொன்னார், சோதனைகள் வரும்பொழுதுதான் கலைஞரின் விஸ்வரூபம் தெரியும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு ஒரு வரலாறாக வாழ்ந்தவர். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை ஊக்குவித்தவர் அண்ணா. சுயமரியாதை இயக்கத்திற்கு உரம் கொடுத்தவர் கலைஞர். அதனால் பயன்பெற்றவர்கள் நாம். ஒரு முறை பத்திரிகையாளர்கள் அவரை கேள்வி கேட்டார்கள். அவர் முதலமைச்சராக இருந்தார். நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் எப்படி அழைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், மாண்புமிகு முதலமைச்சர் என்று என்னை அழைப்பதை விட மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று அழைப்பதைத்தான் நான் மிகவும் விரும்புகிறேன் என்று சொன்னார். அவர் அரசியல் துறையில் இயங்கினார், திரைத்துறையில் இயங்கினார், இலக்கிய துறையில் இறங்கினார். அவர் இயங்கிய அத்தனை துறைகளிலும் முத்திரை பதித்தார். மிக சின்ன வயதிலேயே அவர் கருவில் திருவாக திகழ்ந்தார். 12 வயதில் அவர் பேனா பிடித்து எழுதுகிற பொழுது செல்வச்சந்திரா என்ற நாவலை எழுதிவிட்டார். 15 வயதில் மாணவர் நேசன் என்ற பத்திரிகையே துவக்கி நடத்த ஆரம்பித்து விட்டார். 18 வயதில் அண்ணா நடத்தி கொண்டிருந்த திராவிட நாடு இதழில் இளமைப்பழி என்ற கட்டுரையை எழுதி அனுப்பி வந்தார். 18 வயதில் முரசொலி பத்திரிகையை மாத இதழாக வெளிக்கொண்டு வந்து விட்டார். 20 வயதில் சாந்தா அல்லது பழனியப்பன் என்னும் நாடகத்தை எழுதிவிட்டார். 21 வயதில் தந்தை பெரியார் நடத்திய குடியரசு பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். 23 வயதில் ராஜகுமாரி படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினார். 28வது வயதில் பராசக்தி திரைப்படத்தை எழுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிரகடனத்தை நாடறிய செய்தார். ஒரே நாள் இரவில் பராசக்தி உலகம் முழுக்க பேசப்பட்டது. ஒரே நாள் இரவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புகழின் உச்சத்திற்கே போனார். இங்கே பராசக்தி படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த சிந்தனை சிற்பி சிபி சித்தரசு அவர்கள் இலங்கையிலே சுற்றுப்பயணத்தில் இருந்தார். சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்த இளங்கோ அவர்களிடம் பயணம் எப்படி இருந்தது என்று அண்ணா கேட்டார். இருவரும் உரையாடுகிற பொழுது, நாம் திமுகவை ஆரம்பித்திருக்கிறோமே, இது இலங்கை மக்களுக்கு தெரியுமா, என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார். நாம் கட்சி ஆரம்பித்திருப்பது இலங்கை மக்களுக்கு தெரியும், ஆனால் அது திமுக என்று தெரியாது, அதை பராசக்தி கட்சி என்று சொல்லுகிறார்கள் என்றார். ஒரு திரைப்படத்தினுடைய கதைவசனத்தின் மூலம் ஒரே நாள் இரவில் கடல் கடந்து கழகத்தை கொண்டு சென்று கழகத்தின் கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய புகழுக்குத்தான் இன்றைக்கு நாம் ஆரம் சூட்டுகிறோம். இன்றைக்கு அரசியல் மாறி நெருக்கடி வந்திருக்கிறது. தேர்தலை சந்திக்க போகிறோம். யார் யாருடன் இருப்பார்கள் என்று ஆருடம் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். யார் யாருடன் இருந்தாலும் வெற்றி நமதே, 200 நமக்கே என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ராஜதந்திரத்தில் குறைந்தவர் அல்ல நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். தன்னுடைய ராஜதந்திர கருவிகளை கூர்மையாக வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டின் அரசியல் சதுரங்கத்தில் அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முக்கியமாக எதிரிகள் மறந்துவிடக் கூடாது. மிக முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை அறிவித்து விட்டார் பழனிசாமி. அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொத்தடிமையாகிவிட்டது. லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கிற அதிமுக அலுவலகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கமலாலயத்தின் கார் செட்டாக மாறியிருக்கிறது.
ஒரு குஜராத்தியிடம் அதிமுகவை அடமானம் வைத்து விட்டவர் தான் இன்றைக்கு அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறார். எனக்கு என்ன வருத்தம் என்று சொன்னால், பாஜகவினுடைய குணம் வேறு. ஒருவனை அழிக்க வேண்டுமென்றால் அனைத்து அழிக்கும், அடுத்து கெடுக்கும், குஞ்சி நஞ்சூட்டும், கையை குலுக்கிக் கொண்டே மோதிரத்தை களவாடும், கையை குலுக்கிக் கொண்டே கைரேகையை ஆயுள் ரேகையை அழிக்கும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குணம். அவரோடு போய் சேர்ந்திருக்கிறது அதிமுக. எனக்கு என்ன வருத்தம் என்றால், வேடனுக்கு மான்குட்டியே பரிசாக கிடைத்து விட்டதே என்பதுதான் எனக்கு இருக்கிற வருத்தம். வேடனுக்கு பரிசாக கிடைத்த மான்குட்டி என்ன சுகமாகவா வளர்க்கப்பட போகிறது? அதற்கு ஒரு ரம்ஜான் இருக்கும், அதற்கு ஒரு தீபாவளி இருக்கும், கத்தியும் அவனிடம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில்தான் பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவோடு உறவு வைத்து திருப்பரங்குன்ற மாநாட்டிலே வேறு போய் இவர்கள் கட்சிக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் ஏசுவார்கள். அதை கைகட்டி உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பவர்கள் இருந்தார்கள். அதை பார்த்த பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வந்ததென்றால், மகாபாரதத்தில் பாஞ்சாலி துகிலுரியப்படுகிற பொழுது பாண்டவர்கள், மாவீரன் என்று சொல்லப்பட்ட மல்யுத்த வீரன் பீமன், வில்லுக்கு விஜயன் என்று புகழப்பட்ட அர்ஜுனன், இவர்களெல்லாம் பாஞ்சாலியின் துகிலுரியப்படுகிற பொழுது கைகட்டி அடிமைகளாக எப்படி அந்த துரோணர் சபையிலே இருந்தார்களோ அப்படித்தான் மதுரையிலே நடந்த முருகபக்தர்கள் மாநாட்டிலும் அதிமுக தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன மாநாடு நடத்தவில்லையா? பழனியிலே மாநாட்டை நீங்கள் நடத்தவில்லையா என்று கேட்கிறார்கள். நான் ஒரு விளக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். மாநாடை நடத்தினோம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு தான் நடத்தினார். மாநாட்டை நடத்தியது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நடத்தியவர் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை தவிர சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் திமுக செயலாளர் அல்ல. மாநாடு நடத்தினோம். பக்தி வளர்வதை போன்ற சொற்பொழிவுகள் ஆற்றினார்கள். முருகனின் கருணையை சொன்னார்கள், பெருமையை சொன்னார்கள், அருமையை சொன்னார்கள், வாழ்வை சொன்னார்கள், வரலாற்றை சொன்னார்கள். பக்தர்கள் மனம் நிறைந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு விட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். நீங்கள் என்ன மதுரையில் மாநாடாக கூட்டினீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு முருகா வேலெடுத்துவாய் என்று சுவரொட்டி வேறு. அதை படித்தவுடன் நான் எனக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு இவர்களால் முடியாது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதை அழிப்பதற்கு முருகக்கடவுளே வர வேண்டும் என்று நிற்கிறார்கள். முருகக்கடவுளே வந்தாலும் வாளோடும் வேலோடும் தான் வர வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் திராவிட இயக்கத்தை அழிக்க வேலோடு வா முருகா என்று முருகனை அழைக்கிறார்கள். முருகன் வரட்டும். முருகன் வந்து முருகன் சொல்லுவதைத்தான் மக்கள் கேட்க வேண்டுமே தவிர மக்கள் சொல்லுவதை கேட்கிற முருகன் கடவுளாக இருக்க முடியாது. அதுவும் முருகனுக்கு தெரியும், அயோக்கியம் யாரு, பிட்பாக்கிட்டாரு, போக்கிரிப்பை யாரு, இவன் என்ன பேசுகிறான், எதுக்கு பேசுகிறான், நம்ம பேரை ஏன் சொல்கிறான், நம்மளை கொண்டு வந்து அரசியல் சந்தையில் விற்பனை பொருள் ஆக்கிட்டானே, இவனுக்கு இந்த புத்தியை கொடுத்தது யாருன்னு முருகனுக்கு தெரியும். அவர் நீ சொன்ன வேலை எடுத்துக்கு ஓடியாந்து எங்கள் மேலே எரிஞ்சிருவாராக்கும். அந்த வேல் எல்லாருடைய வணக்கத்திற்கும் உரிய வேல், அது புனித காரியம் செய்ய வேண்டிய வேல். ஓ மாதிரி அயோக்கிய பயிர்களுக்கு வாகிதமாலா அந்த வேல் பயன்படாது. நான் இன்னும் கூட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்டிருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள்தான். அவருடைய சொற்பொழிவு, திருமுருகாற்றுப்படையை பற்றி அவர் ஆற்றிய சொற்பொழிவு, திருப்புகளை பற்றி அவர் ஆற்றிய சொற்பொழிவு புகழ்பெற்றவை. அற்புதமான சொற்பொழிவாளர். ஒரு சம்பவம் நடந்தது. திருப்பரங்குன்றம் கோயிலில் கிருபானந்த வாரியார் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது பெரிய கூட்டம் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. ஓரமாக ஒதுங்கி திருப்பரங்குன்றம் மலைப்படியில் முத்துராமலிங்க தேவர் தனியாக நடந்து போய் கொண்டிருந்தார். அவர் நடந்து போவதை வாரியார் பேச்சை கேட்க வந்திருந்த சிலர் பார்த்து விட்டார்கள். பார்த்துவிட்டு வாரியாரிடம் ரகசியமாக சொன்னார்கள், முத்துராமலிங்க தேவர் போய்கொண்டிருக்கிறார் என்று. வாரியார் பேசிக்கொண்டிருந்தவர், முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முருகப்பெருமானை வணங்குவதற்கு படியேறி கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், அடியேன் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து திரும்பி வருகிற பொழுது சிறிது நேரம் உரை நிகழ்த்தி விட்டு செல்ல வேண்டும் என்று வாரியார் கேட்டுக்கொண்டார்.
இதை ஒலிபெருக்கியில் கேட்டுவிட்டு போன தேவர் திரும்ப நேர மேடைக்கு வந்தார். பேச சொன்னார்கள். பேசினார். 2 மணி நேரம் பேசினார். முருகப்பெருமானை பற்றியே பேசினார். அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தர் தேவர். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்ணாக கொண்டிருந்தவர். அவர் சார்ந்திருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஆதரவாக முருகனை அவர் பயன்படுத்திய வரலாறு கிடையாது. அவர் பேசிய வரலாறு கிடையாது. ஆனால் இவர்கள் கடவுளையே கட்சிக்கு கொண்டு வந்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுவது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது தோழர்களே, இந்தியா பாகிஸ்தான் என்று 2ஆக சுதந்திரம் அடைந்தது. இந்துக்களும் முஸ்லிம்களும் ரத்தத்தை சிந்தி பாகப்பிரிவினையை செய்து கொண்டோம். நம்மிடமிருந்து பிரிந்து போன பாகிஸ்தான் முகமது ஜின்னா தன்னை வெளிப்படையாக சொன்னார். பாகிஸ்தான் என்பது ஒரு முஸ்லீம் நாடு என்றார். அவர் முஸ்லீம் நாடு என்று பாகிஸ்தானை சொன்னதற்கு பிறகு நம்முடைய தலைவர்கள் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள், அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்தவர், இவர்களெல்லாம் நேருவுக்கு நெருக்கடியை தந்தார்கள். இந்தியாவை நீங்கள் இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நேரு மறுத்துவிட்டார். இது பல மத மக்கள் வாழுகிற ஒரு நாடு, பல இனம் வாழுகிற ஒரு நாடு, பல மொழி பேசுகிற மக்கள் வாழுகிற நாடு. இந்த நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயரால் வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இதை அவர் அறிவித்தார். அவர் அறிவித்ததோடு மட்டுமல்ல, அவர் 16 ஆண்டுகள் 286 நாட்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அவர் பிரதமராக இருந்த 16 ஆண்டுகளும் 286 நாட்களும் அவர் மதத்தை அரசியலோடு கலக்க விடவில்லை, அதை ஒத்துக்கொள்ளவில்லை. சோமநாதபுரம் ஆலயம் கஜினி மாமூதுவால் கொள்ளையடிக்கப்பட்ட ஆலயம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த ஆலயத்தினுடைய புனரமைப்பு வேலை நடந்தது, கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த புனரமைப்பு வேலை, அந்த கும்பாபிஷேகத்திற்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் போனார். ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் போனார். ஆனால் அவர் போனதை ஜவஹர்லால் நேரு விரும்பவில்லை. ஓய்விட்டு வந்த இருவருக்கும் ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திலே அவர் சொன்னார், இந்திய அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் நீங்கள் இருவரும். அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார், நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய திருவிழாவில் போய் நீங்கள் கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த செயல் இந்தியாவிலே இருக்கிற சிறுபான்மை மக்களில் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை குலைத்துவிடும். அதனால் இது போன்ற நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்றுதான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு கடிதமே எழுதினார். நான் இதை இங்கே சொல்லுவதற்கு காரணம் தோழர்களே, இவர்கள் என்னதான் பேசினாலும் சரி, என்னதான் நடத்தாலும் சரி, நிச்சயமாக இந்த நாட்டை ஒரே மொழி பேசுகிற நாடாகவோ ஒரே மதம் கோலோச்சுகிற நாடாகவோ ஆக்க முடியாது. ஒரு மொழி மட்டுமே இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்க முடியாது. அதை இந்த நாட்டின் இயற்கை தன்மையை ஏற்றுக்கொள்ளாது. அதை நாம் உறுதியளிப்பதற்கு நம்முடைய அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது. ஆனாலும் அதற்கு முன்னாலும் பின்னாலும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அந்த வேலைகளை நாம் தொடர்ந்து செய்வோம். வெற்றி நமதே என்போம். ஓரணியில் தமிழ்நாடு என்று நம் முதலமைச்சர் சொன்னதை நிரூபித்து காட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.